வணக்கம். நவராத்திரிக்காக கொலு வைக்கிறதுக்கு கைலாய மலை ரெடி பண்ண போகிறேன். நான் அதுக்கு ஒரு ரைட்டிங் போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். அதில் மலை செட் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருந்து ஃபெவிகால் பாட்டில் ஒரு 5 ரேண்டமாக இங்கேயும் இங்கேயும் வச்சுருக்கேன். மலையோட ஹைட்டுக்காக கீழே ஒரு புக்கு வச்சு அது மேலே ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே டபுள் டேப் போட்டு நான் அடியில் ஒட்டிக்கிறேன். எல்லா பாட்டிலையும் இதேமாரி டபுள் டேப் போட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் 2 ஒயிட் கலர் துப்பட்டா எடுத்திருக்கேன். பூனம் மெட்டீரியலில். காட்டன் வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இந்த பூனம் மெட்டீரியல்னால் அப்படியே அந்த அந்த மலையோட ஷேப் நமக்கு அப்படியே கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு துப்பட்டாவை இதேமாரி எல்லா பாட்டிலையும் கவர் பண்ணி ஒரு மலையோட ஷேப் வர மாதிரி போட்டுக்க போகிறேன். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள துப்பட்டா எல்லாத்தையும் கீழே அப்படியே கவர் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் துப்பட்டா போடுறேன். அதுவும் அது மாதிரியே போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கீழே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 துப்பட்டாவையும் போட்டு முடித்தாச்சு. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா பஞ்சை கொஞ்சம் கீழே அந்த மலைகள்லாம் வைக்க போகிறேன். நான் அதில் எதையுமே ஒட்ட போகிறதில்ல, அப்படியே வைக்க போகிறேன். இது போல் முடிஞ்சோடனே திருப்பி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் திருப்பி எடுத்துக்கலாம். அதனால தான் நான் எதையுமே ஒட்டலை. இது நம்ம சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற பஞ்சு. அதை கொஞ்சோண்டு எடுத்து உருட்டி கீழ்ப்பகுதி ஃபுல்லாக வைக்க போகிறேன். நான் இங்கே எதுவுமே ஒட்ட போகிறது கிடையாது. அதனால் அப்படியே உருட்டி நெருக்க வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா டபுள் டேப் போட்டுட்டு அது மேலே பஞ்சு வைங்க, பறக்காமல் இருக்கும். அடுத்தது அந்த மலையை கவர் பண்ணுறதுக்காக நான் பஞ்சை உருட்டாமல் அப்படியே ஃப்ளாட்டாக எடுத்து அதில் அப்படியே சுற்றி விட போகிறேன். இதே மாதிரி எல்லா மலையையும் காட்டனை வச்சு கவர் பண்ணிப்போம். கைலாய மலை ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொம்மையை அடுக்கிட்டு லைட் செட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. என்னோடய கைலாய மலை தீம் கொலு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.